சீன மங்கை கனிமொழி. சீனாவுக்கு சீன மங்கைன்னு வச்சது காரணம் சீனா மேலே ரொம்ப பாசம். அதனால் சீன மங்கைன்னு கூப்பிடுவோம். அப்புறம் தான் நான், ஏன்னா அவர் சீனா வந்து நமக்கு எதிரி நாடான்னு கேட்டார், அதனால் சீன மங்கைன்னு வச்சோம். அப்புறம் தான் சிங்கப்பூர் மங்கைன்னு வச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க புருஷன், அவருடைய கணவர் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக்கிட்டார். தன்னுடைய பையனையும் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக்கிட்டார். தான் மட்டும் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எம்பியாக நிற்க முடியாது, வெளிநாட்டு பிரஜை ஆகிட்டா. அதுக்காக வசதியாக அவர் மட்டும் நம்ம இந்திய பிரஜை, ஏன்னா எம்பியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சிங்கப்பூருக்கு இவங்களுக்கு என்ன விசேஷம்னா, கொள்ளையடித்த பணத்தை போனால் 2Gலேருந்து அத்தனையும் அங்கே தான் முதலீடு பண்ணி மிகப்பெரிய தொழிலெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இன்னும் பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியாது, வெளியில் அவர் நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கார். அமித்ஷாட்ட சொல்கிற ரெக்கமெண்டேஷன்லாம் அவர் சொன்னால் நடந்தது. அதனால் இன்னும் பணம் கொள்ளை அடித்தார். சாராயத்துலேருந்து டாஸ்மாக்லேருந்து கோடியாக வந்து குமியுது. சிங்கப்பூரில் பண்ணியாச்சு. வேறு ஒரு நாட்டில் வந்து முதலீடு பண்ணணும்னு தேடுகிறார். இப்போ தான் அவருக்கு நியூஸ் வந்தது, ஜப்பானில் முதலீடு பண்ணலாம். அதனால் ஜப்பானுக்கு போயிருக்காரு கனிமொழி. ஜப்பானுக்கு போய் எதுக்காக போயிருக்காருன்னா, தமிழர்களை சந்திக்கணுமா, ஜப்பானில் உள்ள தமிழர்களை. ஆனால் ஊழலில் சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வதற்காக இன்னொரு நாட்டை தேடி இருக்கிறார். அது ஜப்பான் தான் இவர் கண்ணில் பட்டிருக்கிறது. ஜப்பானில் வந்து நடிகர் நெப்போலியன் இருக்கார். இப்போ நெப்போலியனை போய் சந்திச்சிருக்கார். நெப்போலியன் மூலமாக அமெரிக்காவில் முதலீடு செய்கிறாருன்னு ஒரு செய்தி முதலே வந்திருக்கு. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ ஜப்பானுக்கு வந்த உடனே KN பண்ணுறது மாதிரி இவர் மூலம் நம்ம பண்ணலான்னு இவங்க சீன மங்கை அங்கே போய் இப்போ நெப்போலியன்கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஜப்பான்லேயும் முதலீடு ஆரம்பிக்க போகுது கனிமொழி.